ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். காலை வணக்கம். நம்ம காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சி இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்தேங்க. நைட்டே டிஷ்ஷை வாங்கி வந்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஆனால் என்ன கடைசியில் பார்த்தா எறாவை தொக்காவே வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க என் பிள்ளைங்க. அதனால் அதுவும் விறகடுப்பில் தான் சமைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்களா. அதோட ஆரம்பித்தாச்சு. அது அவங்க அப்பாவும் இல்லையா வீட்டில் மேலே என் கீழே ஏறிங்க, நம்ம டென்ஷன் ஆகிடுறோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பித்தாச்சுங்க. முதல்ல கடுகு ஜீரகம் இதை போட்டு பொரிய விட்டு எடுத்துட்டோமா. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கூட கலந்து நல்லா தாராளமாக தான் எடுத்துருந்தேன். தாராளமாக போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது பிடிக்குங்க சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் ஐயமெல்லாம் இருந்த காலத்தில் அந்த நல்ல விறகுல சமைப்பாங்களா விறகடுப்பில். அவங்க சமைக்கும்போது அவங்க பக்கத்திலே போய் உட்காந்துப்பேன். ஏன் விறகடுப்பு பக்கத்து உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பாங்க. வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கே பேனர்ஜியை காணோன்ற மாதிரி கெட்டப்பில் இருக்காங்க. ஆமாங்க, நான் நம்ம பேனர்ஜி மாதிரி தான் இருக்கேன். என்னென்னா நம்ம கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம மொட்டை போட்டிருக்கோம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போனோம்ல கும்பாபிஷேகத்துக்கு, அங்கே மொட்டை போட்டாச்சுங்க. எனக்கு ஒரு 2 மாதமாக கால் வலி இருந்தது இல்லைங்க, சர்ஜரிலாம் பண்ணலை. அதனால் நான் ஒரு வேண்டுதலே வச்சு முடிச்சாச்சுங்க. பரவாயில்ல, இப்போ எவ்வளவோ நம்ம காலம் சரியாக போச்சுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கு வருவோமா. நம்ம டிஷ்ஷையே மறந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம வேறு கதைக்கு போயிட்டோங்க. நம்ம டிஷ்ஷு அடுத்தது நல்லா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. நம்ம தக்காளி ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளியே போட்டு நல்லா வணக்குன்னு வணக்குவோங்க. இந்த பக்கம் பெரட்டு 4, அந்த பக்கம் 4 பெரட்டுன்னு நல்லா வணக்குன்னு வணங்கினுச்சா. வணங்கினதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு தேவைக்கு போட்டுப்போங்க. நம்ம டிஷ்ஷில் முக்கியமானதே சால்ட்டை போட மறந்துடுறேன். எப்போ பாரு இதே வேலை தான் இந்த செல்விக்கு. நம்ம டிஷ்ஷில் சால்ட்டை போட்டு வதக்கியாச்சா, வணங்கி கொஞ்ச நேரம் மூடி வைப்போங்க. டிஷ்ஷும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எறாவை போட ஆரம்பிச்சிருவோமா. எறா நான் ஒரு 1/2 kg வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் கொஞ்சமாக தான் போட்டேங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம சாயங்காலமாக ஏதாவது செஞ்சுக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக எறா அடை செய்யணும்னு ஆசை. எறா வடை. இது எறாவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோங்க. ஒரு 1/2 kg எறா பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக தான் நான் போட்டேன். நம்ம ஈவினிங்கில் அந்த வடையை போட்டு காட்டுறேங்க. அந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். அதுவுமே நல்லா இருக்கும். அந்த கமன்னு அந்த வடையை இருக்கும். அதை கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து போடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எறாவும் போட்டு வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் போட ஆரம்பிப்போமா. நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் என்னென்னா ஆச்சி மிளகாத்தூள் தாங்க போட்டேங்க. ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காலியாக போச்சு. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஒரு மிளகாத்தூள்னால் எவ்வளோனா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்குவோமே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் குழம்பு மசாலா தூள் போட்டேன். வெறும் மிளகாத்தூள் போடலான்னு பார்த்தேன். பிள்ளை காரமாக இருக்குது வேண்டாமான்ட்டா. அதனால் சிக்கன் குழம்பு மசாலா போட்டுக்கிட்டோம். நல்லா ஒரு வணக்குன்னு வணக்கி கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். எண்ணெயில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தேவைக்கு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த விறகடுப்புனா நல்லா ஈர்த்து சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். எவ்வளோ நேரம் கொதிக்குதோ அப்போ தான் அது வாசனை நல்லா இருக்குங்க. நல்லா எறா தொக்கு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா சேர்ந்து எண்ணெயில் பிறந்ததுக்கப்புறம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு மூடிடலாங்க. தேங்க்யூங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.